அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூஸ் வந்தது. ஒன்று என்ன நியூஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ மோடி நானும் நண்பர்கள், எங்களை யாராலுமே பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. ஸோ கம்மிங் வீக்கில் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு நாங்கள் பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து எங்களோட வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி மோடி ஃபோன் கால் அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% டேரிஃப் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ மோடி ஒரு நண்பர் அப்படி இப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ட்விட்டரில் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் எங்களோட வர்த்தகம் ரொம்ப நல்லாவே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதோடய பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸும் வந்தது. என்ன நியூஸ் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வலியுறுத்தல் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அதாவது யூரோப்பியன்ல இம்போர்ட் ஆகிற இந்தியன் சைனா குட்ஸுக்கு நீங்க 100% டேரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ஒரு வலியுறுத்தல் கொடுத்துருக்கிறாரு. எப்பவுமே இவர் தான் டேரிஃப் போடுவாரு. இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அடுத்தடுத்த நாட்டுக்கும் அவங்களையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காரு. நீங்களும் டேரிஃப் போடுங்க, நீங்களும் டேரிஃப் போடுங்க அப்படின்னு. ஸோ எதனால டேரிஃப் போடணும் அவங்க கேட்பாங்கல்ல, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எதுக்காக நாங்க டேரிஃப் போடணும் அப்படின்னு அவங்க கேட்கறதுக்காக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ரஷ்யன் அண்ட் உக்ரைன் வார் நிக்கிற மாதிரி தெரியல, அதுக்கு ரொம்ப ப்ரெஷர் ரஷ்யா தான் கொடுக்குது. இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குற கண்ட்ரில இந்தியாவும் சைனாவும் டாப்ல இருக்கு. இப்ப நீங்க அவங்களுக்கு 100% போட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவங்க ஆயில் வாங்குறத நிறுத்திடுவாங்க. அதாவது நீங்க டாரிஃப் போடுறப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறதுனால நான் உங்களுக்கு 100% கட்டணத்தை விதிக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நண்பர் அப்படி இப்படின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதை தூண்டி விட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆன குட்ஸுக்கெல்லாம் 100% கட்டணத்தை போட சொல்றாரு. ஸோ காலையில் இந்த பாசிட்டிவ் நியூஸ், இது ரெண்டுமே பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது. ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ் நியூஸ். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு மார்க்கெட். நேற்றே நம்ம பார்த்தது தான், கிட்ட ஒரு 106 ஸ்டாக்ஸ் பக்கம் ஒரு ஹைல தான் இருந்தது. 52 வீக் ஹையா பிரேக் அவுட் பண்ணியிருந்தது டெக்னிக்கல்ஸ் பேஸ்ல. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு இன்னமும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்காஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth ஃபோர்காஸ்ட் 6.9% எதிர்பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு நியூஸுமே வந்தது. இன்னைக்கு ஆட்டோ செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 days கொஞ்சம் தொடர்ந்து ரேலியில இருந்தது. நிறைய நியூஸ் வந்தது. கார் பிரைசஸ் குறைஞ்சது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி குறைஞ்சது. அதனால நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் growth கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு ஆட்டோ செக்டார் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஒரு நார்மல் தான். நேற்று எப்படி ஒரு கேஷ் ஃப்ளோ சரியா இல்லாத மாதிரி இருந்ததோ, ஸோ காலையில நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங், கொஞ்சம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ட்ரம்ப் பேசினதால ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ செகண்ட் ஹாஃப்ல யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூரோப்பியன் சர்ச்சையினால கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 108 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஒரு 317 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் 275 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் எல்லாம் சென்செக்ஸ் காலையிலேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் நாம நேற்று எதிர்பார்த்தது என்னன்னா கேப் அப் ஓப்பனிங் பாசிபிள், ஒரு சின்ன கேப் அப் ஆச்சு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25,000 ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட பிரேக் அவுட் 24,892 சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 25,035 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ இது நாளைக்கு கரெக்ஷன் எடுக்குமா? ஏன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கு. ஸோ இது கரெக்ஷன் எடுக்குமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஸோ க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க. அதாவது நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை ஹெவியா பை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு ஒரு பை சைடு தான் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3081 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1802 பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் 1183. கிட்டத்தட்ட நமக்கு நெகட்டிவோட பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்கு. அன்சேஞ்சு 96. 52 வீக் ஹைல 66 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 22 ஸ்டாக்ஸ் இருக்கு. நேற்று 106 ஸ்டாக்ஸ் இருந்தது, இன்னைக்கு 66 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 95, லோயர் சர்க்கியூட் 61. கிட்டத்தட்ட ஓவராலா என்எஸ்சி டேட்டாவும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னமும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு.
ஸோ செக்டார் வைஸ் போனோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆட்டோ செக்டார் மட்டும்தான் இறங்கி இருக்கு. அது எதுவுமே நியூஸ் பேஸ் பண்ணி இறங்கின மாதிரி தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இறங்கி இருக்க தவிர நியூஸ் பேஸ் பண்ணி இறங்கல. மற்றபடி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, அப்புறம் ஹெல்த் கேர், ஐடி செக்டார் நல்லா இருக்குங்க. இந்த இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பாசிட்டிவ் சைன் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி செக்டார் இன்னைக்கு நல்ல growth, கிட்டத்தட்ட 2.64% வரைக்கும் growth கொடுத்துருக்கு. ஐடி செக்டார் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து growthல இருக்க தவிர ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் நார்மல் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி எம்என்டம் ஆட்டோ செக்டார் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். மற்றபடி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல growth 5927.30. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த வீக் வந்து எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் அந்த ப்ரொபோசல் வந்து பண்ண போகிறாங்க. செபியோட மீட்டிங் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. அதாவது இன்ஃபோசிஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க பைபேக் வந்து ஷேரை வந்து பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ நாளைக்கு அதை அப்ரூவல்னு சொல்லி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து முதலீட்டாளர் உள்ளால வந்து இன்ஃபோசிஸை மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுருவாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபோசிஸ் ஏறதுனால டிசிஎஸ்லையும் கண்டிப்பாக வந்து ஒரு ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2 days வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோன்லேயே எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் 1.11%. ஃபினான்ஸ் செக்டார் கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னைக்கு அதிகமாக இறங்கினது என்ன அப்படின்னா மாருதி எம்என்டம், அதாவது ஆட்டோ செக்டார் மட்டும்தான். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெல், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் அப்படின்னா எம்என்டம், மாருதி, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டோ, டாடா மோட்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ் தான். ஸோ கெய்னர்ஸ்னா பெரிய லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா கெயின் கிடையாது. எல்லா ஸ்டாக்ஸையும் கம்பேர் பண்ணுறவரை கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குது. அதே மாதிரி லூசர்ஸுக்கு ஒரே காரணம் ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தான். ஓகே, நாளைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்து நான் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கேப் இன்னைக்கு வந்து ஒரு கேப்பை விழுந்தது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேப் தான் நாளைக்கு சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆகும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல. ஸோ நான் எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா மார்க்கெட் 25,000 போகும்னு சொல்லியிருந்தனோ அந்த ஜோன் வந்து இப்போ வந்து சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 24,892. இந்த 24,892 வந்துட்டு ஸோ அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாம இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ஓப்பன் வச்சிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸா 24,157 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில இருக்கு. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸோட பிரேக் அவுட் பாயிண்ட் தான் இனிமேல் சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆகும். அதாவது 81,182. ஸோ நமக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங்கோட டார்கெட் வந்து 81,182. இந்த 81,182 வந்ததுக்கப்புறம் 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து 81,600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து வாலட்டிலிட்டியான மார்க்கெட் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. மற்ற செக்டார் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து growth கிடையாது. மேபி ஏதாவது ஒரு சின்ன நியூஸஸ் வந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் சேம் தான். இந்த கேண்டில், இந்த கேப்போட கேண்டில் தான் ஸோ நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். 54,352 தான் சப்போர்ட் ஜோன். ஸோ கேப் அப் விழுந்துருச்சு அப்படின்னா எல்லா ஸ்கிரிப்டுமே கண்டினியூஸாக பை ஆகிடும். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிற இடத்துல கேப் ஃபில்லிங் நடக்கிற இடத்துல ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் வந்து 54,352. நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஹை தான். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 26,416 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி சொல்லவே தேவையில்லை, தொடர்ந்து நமக்கு கேப் அப், அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1.22% வந்து மேலே வந்து வந்திருக்கு. மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு கர் டைப் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பாட்டம்ல இருக்கும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 13,375 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ குழப்பி அந்த
சார்ட் பேட்டர்ன்ல குழப்பிக்காதீங்க. ரவுண்ட் பாட்டம் அண்ட் கப் அண்ட் சாசர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கப் அண்ட் சாசர் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடும். ஸோ பிரேக் அவுட் ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் பாட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் இது வருது அப்படின்னா தான் ஸோ நம்ம வந்து கப் அண்ட் சாசருக்கு வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் பாட்டம் தான் கிரியேட் வந்து ஆகும். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து டிமாண்ட் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஈவினிங் டைம்ல கொஞ்சம் பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு வந்து 100% டேரிஃப் போடுன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு நார்மலான இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இவன் மேல 100% வந்து டேரிஃப் போட்டுட்டாங்க அப்படின்னா இவன் கண்டிப்பா வந்து ஆயில் வந்து வாங்க மாட்டான். இந்தியாவும் சைனாவும் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தா ஆயில் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து சப்ளை வந்து கட் ஆயிடும். சப்ளை கட் ஆயிடுச்சுனாலே ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகமாயிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் டிமாண்ட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதனால நமக்கு ஈவினிங் இன்வென்டரி டேட்டா வந்து கண்டிப்பாக டிமாண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன், அதாவது பை சைடு பிரேக் அவுட். இப்போ நமக்கு நின்றுட்டு இருக்கிற இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் 5563 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கான சப்போர்ட் ஜோன். இப்போ சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது. 215 மினிட்ஸ் கேண்டில் கண்டினியூவா ஒரு கிரீன் கலர் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ நமக்கு பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இப்போ சப்போர்ட் லைனை டச் பண்ணியிருக்கு, ஆனால் கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ 2 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5627 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 270.9, ரெசிஸ்டன்ஸ் வந்து 281.3. ஸோ மார்னிங் 270.9 சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வந்து வந்திருக்கு. அகைன் சப்போர்ட் ஜோன் வந்து 270.9 தான். ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் 281 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 270.9, அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 281.3. ஸோ நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, கேப்பை விழுகலை அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து நாம டிரா பண்ணிருக்க அந்த சப்போர்ட் இருக்கு, அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு தான் ஸோ மறுபடியும் வந்து ரெக்கவரி வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.